கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிந்தவர்கள்தான் சித்தர்கள். அப்படி ஒரு சித்தரை நோக்கிதான் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் ஆனது தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றது. ஆமாங்க, பழனியில் உள்ள ஸ்ரீ சர்க்குரு பழனி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை தான் நாம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானவள்ளல் திருவடிகளே சரணம். இறைவன் படைத்த உலகிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மனிதன் வடித்த சிலையிலே இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இறைவன் நேரடியாக வருவதில்லை. சித்தர்கள் ரூபத்தில் ஆங்காங்கு அப்பொழுதும் எப்பொழுதும் பிறந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அப்படி பிறந்த ஒருவர் தான் கணக்கம்பட்டி சித்தர் என்று சொல்லப்படுகின்ற பழனி சுவாமிகள். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சர்க்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதேசம் செய்த வேப்ப மரத்தையும் அவர் தங்கியிருந்த வீட்டையும் நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால் மோகன் தோட்டம் என்று இயற்கை எழில் சூழ அமைந்துள்ள இந்த கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை நாம தரிசனம் செய்யும் போது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவை உணரக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியானது இங்கு ஏற்படுகின்றது. சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். முருகனுடைய மறு அவதாரம் என்றும் சாய்பாபாவினுடைய திருவுருவம் என்று மக்களால் நம்பப்படுகின்ற இந்த கணக்கம்பட்டி சித்தரை பார்ப்பதற்காக திரையுலக பிரபலங்கள் மட்டுமல்ல, தொழிலதிபர்களும் ஏராளமான மக்கள் இந்த கணக்கம்பட்டி சீவசமாதியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. இங்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போற மக்களுக்கு நல்லதே நடக்கின்றது என்பதுதான் மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்களும் நிச்சயம் இந்த கணக்கம்பட்டி சித்தரை வணங்கி சித்தருடைய பேரருளை பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம்